கிரிக்ஸிட் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா கொஞ்ச நாளா ஆளே காணமே, எங்க போனா இவன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. யோசிக்கிற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லாதது தான் ரீசன். எஸ், அடிக்கடி இப்படி ஆயிரும், மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு. பட் இதுக்கப்புறம் நல்லா ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, ரீசெண்டாக இந்த சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வரப்போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நிறையா பேர் என்கிட்ட கேட்டீங்க, ப்ரோ இது வந்து ஃபேக் தானே, இதை பற்றி சொல்லுங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறையா பேர் வந்து சொன்னீங்க. ஓகே, இப்போ என்ன காரணம் இந்த நியூஸ் வெளியில வர்றதுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பேசலாம். அண்ட் உண்மையிலுமே வந்து அவர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட பெர்சன்டேஜ் என்ன அண்ட் அதெல்லாம் பத்தி கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்க, என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் இருக்காருல்ல, அவரு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன். ரீசன்ட் டைம்ஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் சஞ்சு சாம்சன் அந்த டீமை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா அப்படியே பொத்தி 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 இது வளர்த்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நல்ல பிளேயர்ஸ் எடுத்துட்டு உள்ள வந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய சின்ன பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்திருக்காரு, அவர் நல்லா வந்து விளையாண்டுருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எஸ், இப்போ அப்படிப்பட்ட சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் கூட ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு. ஆர்ஆர் வந்து எஸ் ஆப்வியஸ்லி ரியான் பராக் இருக்காருல்ல, அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி கேப்டன்சி பண்றதுக்கு வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதனால சஞ்சுவை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கிற நியூஸ் வந்து இந்த ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கிறப்பே கூட வந்துச்சு. பட் நான் பெருசா அதை நம்பல. ஏன்னா சஞ்சு மாதிரி ஒரு ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது அந்த டீமுக்கு தான் நல்லது அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் படிச்சேன். என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோட அந்த கோரான அந்த ஒரு இவங்க இருப்பாங்கல்ல, லைக் அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்கல்ல, அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து ரியான் பராக்கோட சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் படிச்சேன். அதனாலயே இது இப்படி போயிட்டு இருக்குங்கிற மாதிரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸஸ் வந்துச்சு. இது இல்லாம ஜெய்ஸ்வால் வந்து வேற டீம்ஸ் நிறைய அப்ரோச் பண்ணாங்க. ஆனா அவருக்கு வந்து வைஸ் கேப்டன்சி கொடுக்கணும்னு சொல்லி தான் உள்ள கூட்டு வந்தாங்க. பட் சஞ்சு ஒன்ஸ் இல்லாதப்போ ரியான் பராக்கை கேப்டன்சி பண்ண விட்டது அது வந்து இவருக்குமே பிடிக்கல, ஜெய்ஸ்வாலுக்குமேங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க, ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் எல்லாமே ஒரு சைடு போயிட்டு இருக்கிறப்போ இங்கிட்ட ஆர்ஆர் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆர்ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில போனாங்க. நிறைய மேட்சஸ் சஞ்சு வந்து ஆடவே இல்லை. அப்பதான் ஒரு புது விஷயம் வெளியில கிளம்பிச்சு, சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் இந்த நியூஸ் அப்படின்னா, எம்எஸ் தோனி நமக்கு தெரியும், அவர் இதுக்கப்புறம் வந்து எத்தனை சீசன் ஆடுவாரு அப்படிங்கிறது தெரியல. அவரே வந்து நான் அடுத்த சீசன் ஆடணுமா வேணாமா அப்படிங்கறத வந்து அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டிசைட் பண்றாரு, அவரோட உடம்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு. ஓகே, பட் இது ரொம்ப நாள் நம்ம இது பண்ணவும் முடியாது. ஏன்னா அவரோட ரீசன்ட் டைம் பெர்ஃபார்மன்ஸும் பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால அந்த ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயரெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா அவருக்கு வந்து ஃபிளமிங் சொல்லி இந்த மாதிரி முட்டியில இன்ஜுரி இருக்கு, அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு 5-6 ஓவர் ஆடுறதே பெருசுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கீப்பிங் பண்ணணும். ஒன்ஸ் அவர் போயிட்டார்னா அந்த இடத்த நிரப்பணும்ல. ஸோ இது எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு ஆளா சஞ்சு இருப்பாரு. ஸோ அதனால சிஎஸ்கே சஞ்சுவை கேட்கறாங்க ட்ரேடுல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் போனுச்சு. என்னடா அது முட்டாத்தனமா இருக்கு, எப்பரா சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சனை போய் கேட்பாங்க, சஞ்சு சாம்சனை எப்பரா விடுவாங்க ஆர்ஆர்ங்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரொம்ப நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காவே சொல்றாங்க, சஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா வர போறாரு சிஎஸ்கேக்கு. அதுக்கான டீல்லாம் வந்து கிட்டத்தட்ட பேசிட்டாங்க. ஐபிஎல் 2026 முன்னாடி சைன் பண்ணிடுவாங்க. ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறாங்க சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட்லி வந்து ஆர்ஆர் எப்படி சஞ்சுவை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்ஆர் வந்து அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸை நோக்கி போறாங்க, அதனால சஞ்சுவை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி வந்து வெளியில வந்துச்சு இந்த நியூஸ் அப்படின்னா 2-3 காரணம் சொல்றாங்க. சஞ்சு சாம்சனோட மேனேஜர் வந்து இந்த மாதிரி சஞ்சு ஃபார் சிஎஸ்கேன்னு போடுற ரீல்ஸ் இந்த இது எல்லாத்தையுமே லைக் பண்றாரு, அவர் மேபி வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. இன்னொன்னு சஞ்சு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, டைம் டு மூவ் ஆனோ ஏதோ சம்திங். அதுல வந்து அவர் வந்து இந்த ரோட்ல நடந்து வர மாதிரி அவர் ஒய்ஃபோட இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எல்லோ லைனை கிராஸ் பண்றாருங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ நம்ம பசங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் என்னால பெருசா நம்ப முடியல. ஓகே, பட் ஆனா இன்னொரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்குங்க. சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்ல ஒரு கேப்டனா இருக்காரு. ஓகே, இப்ப அவர் வந்து சிஎஸ்கேக்கு வந்துட்டாருன்னா அப்ப அவர் கேப்டனாங்கிற கேள்வி இருக்கும்ல. ஆனா இப்ப அதுக்கு ஒரு புது ட்விஸ்ட் சொல்றானுங்க. என்னன்னா, ருத்ராஜ் இங்க ஆல்ரெடி கேப்டன் ஆயிட்டாரு இல்லையா, சோ ருத்ராஜ் தான் கேப்டன்சி பண்ண போறாரு, சஞ்சு வைஸ் கேப்டனா உள்ள வர போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில ஆர்டிகல்ஸ் நான் படிச்சேன். அதுலதான் எனக்கு ஒரு தெளிவான ஒரு இதுவே கிடைச்சிச்சு. பட் இதுவுமே ஃபுல் தெளிவுலாம் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
சிஎஸ்கே அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறாங்க. MS தோனியால ரொம்ப வருஷம் டிராவல் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கிட்ட கிட்டத்தட்ட பல வருஷமாவே இந்த அப்ரோச்சஸ் வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சஞ்சு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆர்ஆர் வந்து அதை வெளியிடறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுவே இல்லை. பட் ஆனா இப்போ ரியான் பராக் மாதிரி, ஜெய்ஸ்வால் மாதிரி, ஈவன் தோ இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்டரான த்ரூவ் ஜுரல் மாதிரி பிளேயர்ஸ் வந்து அங்க எவால்வ் ஆனதுனால சஞ்சு சாம்சனோட பங்களிப்பு இதுக்கப்புறம் பெருசா தேவையில்லைங்கிற மாதிரி வந்து ஆர்ஆர் யோசிக்கிறாங்க. சோ அவரை சுத்தி ஒரு 18 கோடி கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அதை நம்ம ரிலீஸ் பண்ணா இன்னும் நல்ல பிளேயர்ஸ் அந்த அமௌண்ட்டுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் அடுத்த செட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்க. சோ அவங்களை இதுக்கப்புறம் ப்ரொமோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனாலையும் சஞ்சு சாம்சனை வெளியிட போறதா தான் ஆர்ஆர் வந்து யோசிக்கிறதா ஒரு சில ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ்ல நான் படிச்சேன். அட் த சேம் டைம் இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணாலும் அவர் ஆக்ஷனுக்குள்ள தான் வரணும். ஸ்ட்ரைட்டா சிஎஸ்கே ஆக்ஷன்ல போய் போட்டு தான் எடுக்கணும். இப்ப சஞ்சு மாதிரி ஒரு பிளேயர் வராங்கன்னா எல்லா டீமும் வருவாங்க, 9 டீமும் பிட்டிங் வைப்பாங்க ஆர்ஆர் தவிர. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஈவன் தோ ஆர்ஆர் இப்ப ஜாஸ் பட்லருக்கு யோசிச்சாங்கல்ல, விட்டுட்டு கம்மி அமௌண்ட்ல எடுக்கலான்ட்டு, இதை கூட அவங்க யோசிச்சுட்டு அவங்களும் வரலாம். சோ ஆல்மோஸ்ட் 10 டீமும் பிட்டிங் போடுறப்போ எப்படி அவங்க ஒரு சிஎஸ்கேக்கு கிடைப்பாருன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியவே முடியாது. அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடா நடக்க போகுதுங்கிற நியூஸும் வந்திருக்கு. எப்பவுமே இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரேடு ஓபன் பண்ணுவாங்க. ஆனா அந்த ட்ரேடு பெருசா யாருமே யோசிக்க கூட மாட்டாங்க. ஆனா ஒரு சில இயர்ஸ் ஒரு ரொம்ப முக்கியமான ட்ரேட்ஸ் எல்லாம் நடக்கும். ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரேடு. அந்த மாதிரி சஞ்சு சாம்சனோட ட்ரேட் இருக்கலாம் சிஎஸ்கேக்கு. ஆர்ஆர், சஞ்சு சாம்சன், சிஎஸ்கே 3 பேரும் கரெக்டா மனசு ஒத்து மாறுற ஒரு ஸ்டேஜா இருக்கும் இதுங்கிற மாதிரி தான் நிறைய சோர்சஸ் வந்து சொல்லுது. எனிவேங்க, அவர் சிஎஸ்கேக்கு வந்தாருன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் ஆனா சிஎஸ்கே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற பிளேயரா அவர் இருப்பாரு. ஈவன் தோ அவர் வந்து மல்லு தான் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி சஞ்சு மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் சென்னை மக்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அந்த பிராண்ட் வேல்யூ அப்படியே எடுத்துட்டு போறதுக்கு அவர் ரொம்ப உதவியா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் MS மாதிரி ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்றதுக்கான பெர்ஃபெக்டான ஃபிகர் யாரு அப்படின்னா ஒன்னு ரிஷப் பண்ட், இல்லைன்னா இன்னொன்னு வந்து சஞ்சு தான். ஸோ ரிஷப் பண்ட் இதுக்கப்புறம் சான்சஸ் இல்லைங்கிறதுனால சஞ்சு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. பட் இது எல்லாம் நம்ம இவ்வளோ பேசுறோம், நானுமே ஒரு 7 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். ஆனா இது எல்லாமே ஃபேக்குப்பா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சஞ்சு இதுக்கப்புறமா ஆர்ஆர் கூட தான் விளையாட போறாரு, ஆர்ஆர்ல அவர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது முடிஞ்சிருச்சுதான். பட் எனக்கு என்னமோ இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாதுன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவர் வந்தாலும் வைஸ் கேப்டன் தான், நம்ம ருத்ராஜ் தான் கேப்டன்சி பண்ணுவாரு. இதை பத்தி கூட உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.